equations. சமன்பாட்டியல் தான் பார்க்க போறோம். அதுல exercise 3.5ல 5th sumல first subdivision பார்க்க போறோம். solve தமிழ்ல வந்து தீர்க்க 6x power 4 minus 35x cube plus 62x square minus 35x plus 6 equal to 0. இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கனாலே அது என்னது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதுல சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் படி போட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் படினா இந்த மாதிரி எல் மாதிரி போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா 4 3 2னா எல்லா பவர்ஸுமே இருக்கான்னு பார்க்கணும். இதுல நடுவில் ஏதாவது நம்பர்ஸ் விட்டு போயிட்டு இப்போ எக்ஸ் கியூப் இருக்கு எக்ஸ் ஸ்கொயரே இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல உள்ள நம்பருக்கு பதிலாக ஜீரோன்னு நமக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க எல்லா பவர்ஸுமே இருக்கு, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும், எல்லா பவர்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை சைனோட சேர்த்து எழுதிக்கணும். பிளஸ்னா நம்ம பிளஸ் போட தேவையில்ல, ஆனால் மைனஸ்ன்னு இருக்கும்போது என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் எல்லாம் போட்டு எழுதிக்கணும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 62 மைனஸ் 35 அடுத்தது 6. ஓகேவா? இப்போ இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி தான். இப்போ நம்பர்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து கடைசியா ஆன்சர் 0 வர வைக்கணும். இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 0 வருது அப்படின்னா தான் நம்ம 1ங்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்காது, 1ங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. அப்போ 1 இஸ் நாட் அ சொல்யூஷன். -1 போட்டு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவன் நம்பர் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணி ஈக்குவல் டு ஆட் நம்பர் கோஎஃபிஷியன்ஸ் உள்ள நம்பர் வந்துச்சுன்னா தான் -1 நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதுவும் வரல, அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நம்ம டைரக்டா 2 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல எந்த நம்பருமே இல்லாததுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளாவே 0ன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 + 0 6. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வந்த ஆன்சரையும் இங்க நம்ம நம்பர் சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 6 2 சார் 12ங்கிறத இங்க எழுதிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் செயின் ரூல் மாதிரி இதே மாதிரியே தான் வரும். ஓகேவா? இப்போ என்னது மைனஸ் சைன் இருக்கு, இது பிளஸ் சைன் இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க, சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 5ல 2 போயிடுச்சுன்னா 3, 3ல 2 1 போயிட்டுனா 2, மைனஸ் சைன் இருக்குன்னா மைனஸ் சைன். அடுத்தது என்ன செய்வீங்க, இந்த நம்பரையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும், -46. இப்போ பிளஸும் மைனஸ் இருக்கிறதா என்ன செஞ்சீங்க, மைனஸ் பண்ணி எழுதிங்க. 12ல 6 போயிடும், 5ல 4 போயிட்டுனா 1. கிரேட்டர் நம்பர் சைன் பாசிட்டிவ். அப்ப என்ன 16 கிடைச்சிருக்கா, இந்த 16ஓட again இந்த 2 மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும், இந்த இடத்துல எழுதிக்கணும். 16 2 சார் 32. மீதி என்னது 3 இருக்கும். சோ 3 2 சார் 6. இங்க -3 இல்லையா, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். சோ -3 × -2 -6. அப்ப 6 - 6 என்னது 0. நமக்கு கடைசியா இந்த இடத்துல 0 வந்துருச்சு அப்படின்னா இங்க நம்ம போட்ட நம்பர் வந்து அதனுடைய ஃபேக்டர், அந்த क्वेश्चनனுடைய ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? 2ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது என்னது, இது முடியல, இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம இங்க இந்த சம் படி கிடைச்சிருச்சு. திருப்பி வேற ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். 2 நம்ம போட்டாச்சு, அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம், 3 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த இடத்துல நம்மளாவே 0ன்னு போட்டுக்கணும். ஆட் பண்ணுங்க, 6ல 0 ஆட் பண்ணா 6. 6 3 சார் 18. அது ஒண்ணு இங்க போட்டுக்கணும் எப்பவும் போல. அப்ப என்ன கிடைக்கும், 5. மைனஸ் சைன் கிரேட்டரா இருக்கிறதுனால மைனஸ் சைன். 5 3 சார் 15 -15. ஓகேவா? அப்ப 1 1 3 சார் 3 -3 + 3 ஆட் பண்ணீங்கன்னா 0. அப்ப என்னது, நம்மளுக்கு இங்க இந்த 3யும் ஒரு ஃபேக்டர். இப்போ நம்மளுக்கு என்னது, ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம இத மாதிரி சால்வ் பண்ணாம என்ன செஞ்சுக்கலாம், இத ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருந்தது, நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம் இல்லையா. இப்போ கடைசியா இருக்கிறத இந்த ஈக்குவேஷனை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கடைசியில் இருக்கிறது கோஎஃபிஷியன்ட், அடுத்தது எக்ஸ் டேர்ம், அது அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ 6x² - 5x + 1 = 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியது. ப்ராடக்ட் அண்ட் சம் ரூல் இருக்கு இல்லையா, அதுபடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட் வந்து 6, சம் என்னது, ப்ராடக்ட் 6னா என்னது, 6 × 1 6. சம் என்னது, இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதுதான் சம். -5 மல்டிப்ளை பண்ணா 6 வரணும்னா என்ன செய்யணும், 3 2 சார் 6ன்னு போட்டுக்கலாம். ஆனா சம் பண்ணும்போது என்னது -5 வருது இல்லையா, அப்ப ரெண்டுத்துக்கும் என்னது மைனஸ் சைன். இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா, இதை சால்வ் பண்ணா இதுதான் ஆன்சரா நினைச்சுப்பீங்க, -3 -2. ஆனா அது ஆன்சர் கிடையாது. x² கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுனால இந்த டைரக்டா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, இங்க 6ன்னு இருக்கு இல்லையா, அதனால என்ன செஞ்சீங்க, இந்த வந்த ஆன்சரை டிவைடட் பை 6ன்னு எழுதிக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்,
இதை அடிச்சு போடும்போது 1/2 இங்கே 1/3. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எப்படி ரூட்ஸாக எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1/2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/3 இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட வேண்டியது. அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0, இதுவும் ஈக்குவல் டு 0 தான், இந்த பார்ட்டும் தனியாக ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா. எக்ஸோட வேல்யூ இங்கே 1/2, எக்ஸோட வேல்யூ இதுக்கு 1/3. இப்போ நம்மளுக்கு 4 ரூட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 4 ரூட்ஸையும் எழுதிக்கலாம். therefore the roots are என்னென்ன ரூட்ஸ் இருக்கு இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 3 இங்கே என்னது 1/2 1/3. 2 வந்து நம்மளுக்கு ஆன்சரா வந்தது, ரூட்டா வந்துச்சுன்னா அதோட ரெசிப்ரோக்கலும் என்னதான் ரூட்டா தான் வரும். அப்ப 3ன்னு ஒரு ஆன்சர் இருந்துன்னா என்ன ஆயிடும், 1/3ங்கிறதும் ஒரு ரூட்டா தான் வரும். ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் பவர் 4னா என்னது 4 எக்ஸோட வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 4 வேல்யூஸ் இருக்கு.